ஆண்டவரும் அருமை இரட்சகருமான வெளியேறப்பட்ட இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேற்று முதல் இன்று வரை கண்ணின் மணி போல பாதுகாத்து இதுவரை நடத்தி மட்டும் உதவி செய்தீரே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த நாளிலே கூட என்னுடைய வேத வசனத்திலே யோபு எழுதின சுவிசேஷம் 42 அதிகாரத்தில் 10வது வசனத்தை தெலுங்குல நம்ம வாசித்து ఆండరుడి నామத்தை நம்ம మహిమపడతలాం. మరియు యోబు తన స్నేహితుల నిమిత్తము ప్రార్థన చేసినప్పుడు యెహోవా అతని క్షేమ స్థితిని మరలా అతనికి దయచేసెను. మరియు యోబునకు పూర్వము కలిగిన దానికంటే రెండంతులు అధికముగా యెహోవా అతనికి దయచేసెను. தேவனுடைய பிள்ளைகளே, யோபு என்ற தேவ மனிதன் இந்த 42 அதிகாரத்தில் 10வது வசனத்தைப்படி நம்ம வாசித்து அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று நம்ம பார்க்க போகிறோம். யோபு என்ற பரிசுத்தமான தேவ மனிதன், நல்ல பக்தியுள்ள மனிதன். యోబు తన స్నేహితుల నిమిత్తం ప్రార్థన చేసినప్పుడు, யோபு என்ற அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப், ஸ்நேகிதன் என்று சொல்லலாம். அவருக்காக யோபு ஜெபம் பண்ணும்போது, ஏன்னா யோபுக்கு ஒரு நிலைமை வரும்போது, ஒரு வியாதியோடு படுத்திருக்கும்போது, யோபுவை அவருடைய ஸ்நேகிதர் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அவமானம் செய்யும்போது, அவருக்காக யோபு குறித்து அநேகமான சில விஷயம் பேசும்போது அவர் துக்கம் படலை. யோபுவோட மனைவி பார்த்தீங்கன்னா ஆண்டவரை துசிக்கும் போது அவர் துக்கப்படலை. ஆனால் யோபுவோட நல்ல மனசு நம்ம பார்க்கும்போது, யோபுக்கு தெரிஞ்சது இந்த உலகத்தை படித்தவர் ஆண்டவர், நம்மளை சிருஷ்டித்தவர் ஆண்டவர். நம்மளுடைய வாழ்க்கையில் அநேகமான நன்மைகள் வரலாம், தீமைகள் வரலாம். அது மத்தியிலே கூட கஷ்டமும் வரலாம், நஷ்டமும் வரலாம், துக்கமும் வரலாம், நல்லது நடக்கலாம். ஆனாலும் என்ன நடந்தாலும் ஆண்டவர் கண்டிப்பாக அவர் சித்தத்தின்படியே நடத்திருக்கிறார்னு சொல்லி நம்ம நினச்சி கொண்டு, பழையதெல்லாம் அவர் நினைச்சி இது நடந்திருக்கிறது, இது ஆண்டவர் சித்தம்தான், அதற்காக அவர் மனைவிக்காக அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்காக என்ன பண்ணுறாரு, நல்லா ஜெபிக்கிறார். ஆண்டவரே, ஒருவேளை இவங்க அறியாமலும் தெரியாமலும் இவங்க செய்து கொண்டிருக்கலாம், இவங்களையும் குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, மனைவியை ஆசீர்வதிங்க, நல்ல ஒரு சுத்தமான ஒரு இருதயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி அவங்களுடைய சிநேகிதர் நிமித்தம், மனைவி நிமித்தம், பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் நிமித்தம் யோபு என்ன பண்ணுறாரு, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறாரு. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலே இதே மாதிரி நடந்திருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம், சபிச்சிருப்போம். ஆனால் யோபு சபிக்கலை, அவருக்காக ஜெபிச்சார். அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு அப்படி இருக்கிறது, அவருடைய கிருபை அப்படி இருக்கிறதுனால தான் அவர் ஜெபிக்கும்போது யோபுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய நஷ்டத்தை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, டபுளாக ஆக்குறாரு. எங்கெல்லாம் நஷ்டமானதோ அங்கே திரும்பி அவருக்கு என்ன பண்ணுறாரு, திரும்பி என்னெல்லாம் எழுந்திருந்தாரோ அதெல்லாம் அப்படியே கொடுக்குறாரு.
ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கூட இந்த வசனத்தையும் கேட்டிருக்கிற, இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டிருக்கிற என் தேவனுடைய ஜனமே, யோபுவில் இருக்கிற அந்த சுத்தமான இருதயம் நம்மளுடைய வாழ்க்கையிலே இருக்கணும். யோபை போல நாமும் ஆண்டவரை தூசிக்கக்கூடாது. அவர்தான் உண்மையுள்ள தேவன், பரிசுத்தமான தேவன் என்று நாம் நினைத்து அனுதினமும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆகையால் நம்மளுக்கும் எல்லாருக்கும் ஆண்டவர் உதவி செய்வீராக. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.